ஓம் சரவண பவ. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். அப்படி குன்றிருக்கும் ஒரு மலையை பற்றியும் அங்க இருக்கக்கூடிய வேலாயுத சுவாமியை பற்றியும் இன்னைக்கு ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த கோவிலானது கோவை மாவட்டம் சூலூர் தாலுகாவில் பொள்ளாச்சியில் அமைந்துள்ள செஞ்சேரி மலை அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. சுமார் 150 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த மந்திரகிரி வேலாயுத சுவாமி திருக்கோவில்ல மந்திராச்சலமூர்த்தி அப்படிங்கிற பெயர்ல முருகன் காட்சி கொடுக்கிறாரு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் தென்சேரி மலை அருள்மிகு மந்திரகிரி வேலாயுத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த க்ஷேத்திரமானது சுவாமியின் பேர் மந்திரகிரி வேலாயுத சுவாமி என்கின்ற சொல்லக்கூடிய மந்திராச்சலமூர்த்தி. சுவாமி பேர் மந்திராச்சலம் பேர். மந்திராச்சலம்னா மண் நினைப்பவரை திற காப்பாற்றும்படியான அச்சலம், மலையின் மீது உள்ள கடவுள். தந்தைக்கு உபதேசம் செய்து தகப்பன் சுவாமி என்று பெயர் பெற்ற முருகப்பெருமான் இங்கே கடும் தவம் புரிந்து சூரபத்மனை அழிக்கச் சென்ற சிறிய வரலாறு பற்றி காணலாம். சூரபத்மனை அழிக்க போருக்கு புறப்படும் முன்பு பார்வதி தேவி கிட்ட வேல் வாங்கி ஆசீர்வாதம் பெற்ற முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் சத்ருவை சம்ஹாரம் செய்யும் மந்திரத்தை உபதேசம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சாரு. அப்படி கடும் தவம் செய்த பிறகுதான் மந்திர உபதேசம் என்று சிவபெருமானும் கட்டளை கூற கடம்ப மரம், கங்கை நீர், தர்மப்பை மற்றும் மகாவிஷ்ணுவிற்கே சிவதீட்சை பெற்ற இடமாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் விதி. முருகப்பெருமானும் பூலோகத்திற்கு வந்து அப்படி ஒரு இடம் எங்கே இருக்கு அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் இந்த அனைத்து சிறப்புகளும் சேர்ந்த ஒரே இடமாக அமைந்ததுதான் இந்த செஞ்சேரி மலை. இங்கே முருகப்பெருமான் அரும் தவம் புரிந்தார். அதனோட பலனாக தான் சிவபெருமான் மந்திர உபதேசம் செய்து வெல்ல முடியாத சக்தியையும் வழங்கினார். மந்திர பரிபாலனம் இங்கே செய்யப்பட்டதால் இந்த மலைக்கு மந்திரகிரி என்ற சிறப்பு பெயரும் வந்தது. பொதுவாக நம்ம முருகப்பெருமான் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது முருகன் ஒற்றை முகத்தோடோ இல்ல 6 முகமாகவோ காட்சி தருவார். ஆனால் இந்த கோவில்ல முருகப்பெருமான் மந்திரகிரி வேலாயுத சுவாமி அப்படிங்கிற பெயர்ல 6 முகம் 12 கைகளோட காட்சி தரார். இதுல இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒற்றை கையில சேவலை ஏந்தி காட்சி தரதுதான் இங்கே பெரிய சிறப்பு. இடது கையில சேவலை வச்சிருக்காரு. வலது பக்கம் இடது பக்கம் நோக்கிய மயில் இருக்காரு. என்ன காரணம்னா சிவனையும் பார்வதியும் வளவந்த கோலமா இருக்காரு. இந்த மந்திர மலை, இந்த மலையிலிருந்து சுவாமி வந்து என்ன வேண்டாம்னாலும் கொடுக்குறேன் நானே, அதனால வந்து இங்க வந்து 40 நாள் சிவ பூஜை பண்ணா உண்டான அந்த சக்தியெல்லாம் கிடைக்குன்னு சொல்லிட்டு இங்க ஞான தீர்த்த சுனை ஒன்று உண்டாக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த தீர்த்தத்தில் எடுத்து சுவாமி வந்து சிவ பூஜை பண்ணி இங்க வந்து சுவாமி வந்து சிவதீட்சை வாங்கிட்டு போய் சிக்கல்ல வந்து வேல் வாங்கி திருச்செந்தூர் போய் சூரசம்ஹாரம் பண்ணுறதா ஐதீகம். இந்த மலையினுடைய சிறப்பானது, கோயிலுடைய பேர் வந்து தென்சேரி மலை முருகன் தான். அந்த மருவி செஞ்சேரி மலைன்னு ஆயிருச்சுங்க. சூரசம்ஹாரத்தப்ப வந்து எல்லா தேவர்களும் வந்து இங்கே வந்து பூஜை பண்ணியிருக்காங்க. அங்கே மகாவிஷ்ணு வந்து சிவபெருமான் வழிபட்டிருக்காரு. அதனால் இந்த ரொம்ப சேத்திரம், இந்த மகாவிஷ்ணு எல்லா தேவரும் வழிபட்ட ஸ்தலம் இந்த தென்சேரி மலை சேத்திரம். மேலும் இந்த கோவிலின் சிறப்பு தீர்த்தமும் விருட்சமும் என்ன அப்படிங்கிறத இந்த கோவில் ஆச்சாரியார்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்தல விருட்சம் வந்து முதல்ல வந்து நொச்சி மரம், அதுக்கப்புறம் மருவி இப்போ கடம்ப மரம் வந்து ஸ்தல விருட்சமாக இருக்குது. இப்போ இந்த கோவிலில் அதிசயமாக உத்தரவு கேட்கும் பழக்கம் அப்படின்னு இருக்கு. அது என்ன முறை அப்படிங்கிறத இந்த கோவில் ஆச்சாரியார் நமக்காக விளக்க இருக்கிறார். கோவிலில் வந்து உத்தரவு கேட்கும் பழக்கம்னு ஒரு இது இருக்குங்க. என்ன காரணம்னா சாமிகிட்ட வந்து ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க. இந்த மாதிரி பூமி வாங்குறோம், கிணறு வெட்டுறோம், போர் போடுறோம், இந்த மாதிரி குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு வேண்டும்போது சாமிகிட்ட வந்து கேட்பாங்க. சாமி வலது பூ கொடுத்தா அந்த காரியம் வந்து நடக்கும், இடது பூ கொடுத்தா அந்த காரியத்தை விட்டுருவாங்க. 2 இல்லாமல் நிறைஞ்சிருந்துன்னா ஒரு 1 மாதம் கழிச்சு வந்து அந்த காரியத்துக்காக பூ கேட்டு மறுபடியும் செய்வாங்க. இது வந்து உத்தரவு கேட்கும் பழக்கம் இந்த கோயிலில் ரொம்ப விசேஷங்க. இந்த கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய மற்ற தெய்வ பிரகாரங்கள் என்ன, அதனோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ தெரிஞ்சுக்கலாம்.
இங்கே விநாயகப் பெருமான், கைலாசாந்தன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான், பெரியநாயகி என்று சொல்லக்கூடிய அம்பாள், மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமானுடைய சன்னதி, பைரவர், நவக்கிரகம், தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், துர்க்கை அம்மன், நடராஜர் சன்னதி, முத்துக்குமார சுவாமி சன்னதி, நால்வர் சன்னதி, சண்முகர் சன்னதி, எல்லா சன்னதிகளும் இந்த கோயிலில் சிறப்பாக எழுந்தெழுதி எல்லாத்துக்கும் அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க. இந்த கோவிலின் வருட பூஜை சிறப்புகள் என்ன, உற்சவங்கள் என்ன இங்கே தெரிந்து கொள்ளலாம். 4 கால பூஜைகள் இந்த கோயில்லைங்க. காலசந்தி பூஜை காலையில் 8 மணிக்குங்க, மதியம் 12 மணிக்கு உச்சிக்கால பூஜை, சாயரக்ஷை 5 மணிக்குங்க, அர்த்தஜாம பூஜை 7 மணிக்கு நடைபெறும். 4 கால பூஜைகள் நடைபெறுங்க. இங்கே கந்தசஷ்டி அப்போ 6 கால பூஜைகள் நடைபெறுங்க. இங்கே சித்திரை மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் எல்லா மாதத்துலேயும் வர அமாவாசை, சஷ்டி, கிருத்திகை, சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், அதே மாதிரி ஆனி மாதத்தில் ஆணி உத்தரம், ஆடி மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமை, ஆடி 18, ஆவணியில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி, புரட்டாசியில் பார்த்தீங்கன்னா நவராத்திரி உற்சவம், ஐப்பசியில் சூரசம்ஹாரம். 6 நாள் சாமி காப்பு கட்டி உற்சவங்கள் நடக்கும். 7ஆவது நாள் திருக்கல்யாணம் மண்டபத்தில் இங்கே நடக்கும். திருக்கார்த்திகை தீபம், மார்கழி திருவாதிரை, தை மாதத்தில் இப்போ பிரம்மோற்சவம்னு சொல்லிட்டு 10 நாள் உற்சவம். காப்பு கட்டி சாமி கீழே மண்டபத்தில் இருந்தரடி 10 நாள் திருவிழா நடக்கும். 7ஆவது நாள் வந்து தைப்பூசம். 2 தேர் இருக்குங்க. விநாயகர் தேரும் முருகப்பெருமான் தேர் இருக்கும். 2 திருவீதி உலா வந்து சாமிக்கு 10ஆம் நாள் மகா தரிசனம் சொல்லிட்டு சாயங்காலம் வந்து கொடி இறக்கி உற்சவ சாந்தி நடக்கும். மாசி மாசத்துல பார்த்தீங்கன்னா மாசி மகம் ரொம்ப விசேஷம். பங்குனி மாசம் பங்குனி உத்தரம் ரொம்ப விசேஷம். இதே மாதிரி ஒவ்வொரு விசேஷங்களும் இந்த கோயிலை வந்து ஆண்டு உற்சவம், மாத உற்சவம், வார உற்சவம், எல்லா உற்சவமும் சிறப்பாக நடைபெறும். இந்த கோயில் நடை திறப்பு, அடைப்பு நேரங்கள் என்ன அப்படிங்கறத நாம் இங்கே தெரிந்து கொள்ளலாம். நடை திறப்பு வந்து காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை இந்த நடை திறக்குங்க. விசேஷ நாட்கள் கூடுதல் நேரத்தோட நடை திறந்து பூஜைகள் நடைபெறும். இந்த கோவிலில் முருகருடைய தங்க தேர் வலத்திற்கு பிறகுதான் தினமும் நடை அடைப்பு இந்த கோவிலில் நடைபெறும். இங்கு தங்கத்தேர் வந்து செஞ்சுருக்காங்க. மக்களுடைய 68 கிராமத்துக்கு சேர்ந்தமான கோயிலுங்க. மற்றும் இந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பக்தர்கள் மற்றும் எல்லாருடைய பங்களிப்பின் மூலமாக தங்கத்தேர் வந்து 8 கோடி ரூபாயில் செஞ்சுருக்காங்க. இந்த தங்கத்தேர் வந்து டெய்லி வந்து சாயங்காலம் 6 மணிக்கு இழுத்து 7 மணிக்குள்ளே கொண்டு வந்து நிலைநிறுத்தி அலங்கார பூஜை, அபிஷேக பூஜை மற்றும் நைவேதி பூஜைகள் நடைபெற்று சிறப்பான தரிசனமாக விளங்குகின்றது. செவ்வாய்க்கிழமை பூஜை வந்து சிறப்புங்க. செவ்வாய்க்கிழமை வந்து சத்ருசமார திருசதின்னு பூஜை நடக்குங்க. அதாவதுன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும், கல்யாணம் ஆகும் கல்யாணம் நடக்கும், இந்த வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், இந்த தொழில் தடைகள் உள்ளவங்களும் தொழில் தடைகள் நிவர்த்தியாகும். அதே மாதிரி இந்த நிலம் விற்கிற இந்த மாதிரி அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் வந்து நிலங்கள்லாம் விற்று காலையில் 9 மணிக்கு பூஜை ஆரம்பிப்பாங்க, மதியம் 12 மணிக்கு அந்த பூஜை முடியும். அந்த பூஜையில் வந்து அந்த ஜாதக ஜெராக்ஸ் கொண்டு வந்து வைப்பாங்க. சாமிக்கு வந்து தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, செவ்வாழைப்பழம், செவ்வரளிப்பூ கொண்டு அந்த பூஜைகள் வந்து நடைபெறும். இந்த பூஜையில் எல்லாம் கலந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த தடைகள்லாம் நிவர்த்தியாகி மந்திரகிரி வேலாய சமயம் அருள் கிடைக்கும்னு சொல்லி எல்லாம் இது வரைக்கும் நம்பிக்கிறாங்க. நம்பிக்கையோட சாமி எல்லாத்துக்கும் நடத்தி கொடுக்குறாரு, எல்லா விஷயம் நடத்தி கொடுக்குறாரு. இந்த கோவிலில் வந்து அன்னதானம், நித்தியப்படி அன்னதானம் கவர்மெண்ட் மூலமாக நடந்துட்டு இருக்குங்க. ஒரு நபருக்கு வந்து 1200 ரூபா கட்டினா, எங்கே இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்து கட்டினாலும் மற்ற எல்லா ஊரில் பகுதியில் இருந்தாலும் கட்டினாலும் டெய்லி வந்து அவங்களுக்கு உண்டான ரசீதுகள் கொடுத்து அவங்களுக்கு உண்டான பிரசாதங்களை அனுப்பி வைக்கிறாங்க. 50 நபருக்கு 1200 ரூபா கட்டி டெய்லி அன்னதானம் நடக்குதுங்க. அன்னதானத்துக்கு வந்து QR ஸ்கேன் எல்லாமே இருக்குங்க. அதில் வந்து நம்ம அலுவலகத்தில் வந்து தொடர்பு கொண்டு அந்த QR ஸ்கேனில் இது பண்ணி அவங்க வந்து அந்த பணத்தை கட்டிட்டு அவங்க வந்து அந்த அன்னதானத்தில் பங்கு கொள்ளாங்க. இந்த கோவிலின் அடிவாரத்திலிருந்து படியில தரிசனத்துக்காக ஏறி வரும் பொழுது முருகனை நினைவு கொள்ளும் விதமாக சரவண பவ கோலம் இடப்பட்டு ஒவ்வொரு படியிலுமே நாம் முருகனின் துதிபாடும் அளவிற்கு அழகாக அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு அதிசயமான ஆலயம். எதிரி தொல்லை, கடன் பிரச்சனை மற்றும் திருமண தடை, குழந்தை பேருன்னு இப்படி சகல விதமான பிரச்சனைகளுக்கும் இப்படி குன்றிருக்கும் முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபடும் பொழுது நமக்கு கிடைக்கும் பலன்களின் அளவு மிக பெரியது. முருகனுக்கு அறுபடை வீடு மட்டும்தானா? இல்லை, குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த மலையில் இருக்கக்கூடிய மந்திராச்சல மூர்த்தியும் ஒரு உதாரணம். இப்படிப்பட்ட அருமை பெருமை வாய்ந்த ஆலயத்தை காலமும் நேரமும் கிடைக்கும் பொழுது நாமும் குடும்பத்துடன் தரிசனம் செய்யலாமே. ஓம் சரவண பவா. அருணிநாதனால் பாடல் பெற்ற இந்த கோயில் வந்து அருணிநாதருடைய முதல் திருப்புகளான இந்த எங்கேனும் ஒருவர் அந்த பாடல் வந்து பாடுகிறேன். எங்கேனும் ஒருவர் வர அங்கே நீ நீது கோடு, இங்கே வருணது மயில் தனியாரன் ரிந்தாய இனிய இதழ் தந்தேனை உயமருக என்றாசை குளைய விழி
இணையாடி தங்காமல் அவருடைய உண்டான பொருளுயிர்கள் சந்தேக மரபரி கொழுமானார் சங்கீத களவினளம் என்றோது முததி விட தன்பாடும் உணதருளை அருள்வாயே சங்கோடு திகரியது கொண்டேயும் நீரை பிறகு சந்தாரும் வேதிரி கூழல் அனுபூதி தன் காதல் தனயுகள என்றேயும் அடவியர்கள் தன் கூரை கொடுமரபில் அது வேறும் சிங்கார அரிமருக பங்கேறு கனிமகிழ தென்சேரி குன்றினுதுரை பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மந்திராச்சலமூர்த்திக்கு அரோகரா.